கொடுக்கப்பட்டுள்ள வரைபடமானது ஒரு நாட்டின் குறிப்பிட்ட ஆண்டிற்குள் பல்வேறு விளையாட்டிற்கான செலவினத்தை காட்டுகிறது. கீழ்கண்ட வரைபடத்தை பார்த்து கேள்விக்கு பதில் கொடு. எத்தனை சதவீதம் மொத்த செலவினத்தில் டென்னிஸ்க்காக செலவிடப்படுகிறது? ஸோ டோட்டலில் டென்னிஸ்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதோட பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே என்ன வேல்யூஸாக கொடுத்துருக்காங்கன்னா டிகிரிஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டென்னிஸ்க்குரிய டிகிரி வந்து 45 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ இதோட டோட்டல் எவ்வளோவா இருக்கும்? சர்க்கிளோட டோட்டல் டிகிரி கோணம் என்பது என்னது? 360 டிகிரி. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 360 டிகிரியில் 45 டிகிரி என்பது எத்தனை சதவீதம்? அவ்வளோதான். ஸோ 45 டிவைடட் பை 360 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 100. இது நம்ம கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நம்ம வேறு எந்த நம்பரும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா டோட்டல் அப்படிங்கிற அந்த டிகிரி கோணம் என்பது 360. ஸோ அப்போ 360ல் டென்னிஸ்க்கு எவ்வளோ கோணம் கொடுத்துருக்காங்க? 45 மட்டும் கண்டுபிடிச்சாலே அது எவ்வளோ பர்சன்டேஜ். ஏன்னா இங்கே மதிப்பு கேட்கல, எவ்வளோ செலவிடுறாங்கன்னு கேட்கல, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் கிடச்சோம். 0 0 கேன்சல். அப்புறம் என்ன பண்ணலாம்? இதையும் மூணால் அடிக்கலாம். 1 3 3 2 3 6, 1 3 3 5 3 15. அப்புறம் திருப்பியும் 3 4 3 12 5 3 15. அப்புறம் 4ஐயும் 10 அடிக்கலாமா? 2 4 2 10. அவ்வளோதான். ஸோ இப்போ 25 டிவைடட் பை 2 இருக்குது. 25 டிவைடட் பை 2வை நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? 12.5ன்னு எழுதலாமா? ஸோ 12.5 அப்படின்னா தான் 25 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.